இப்போ ராணியும் விஜயலட்சுமி ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே ரொம்ப மாடலான ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து விஜயலட்சுமிக்கு அனுப்பலான்னு அனுப்புகிறாங்க. பார்த்தா அது விஜய்க்கு போயிடுது. விஜயுமே அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ ராணி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சிட்டி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு ஐஃபில் டவர் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு முன்னால் ஈஃபில் டவரை பார்த்து பயந்து ஓடுனா ராணி இப்போ அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. இப்போ ராணிக்கு பேலஸில் அவங்க ட்ரிப்பு முடிஞ்சு போயிடுது. அடுத்ததா ஆம்ஸ்ட்ராங் போக போகிறாங்க. விஜயலட்சுமி கிட்ட நீயே என் கூட வாவேன்னு சொல்கிறா. இந்தியாவிலேருந்து பேலஸ்க்கு தனியாக வந்திருக்கிற இங்கே இருக்க ஆம்ஸ்ட்ராங் தானே நீயே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. விஜயலட்சுமி இவங்களுக்காக ஹாஸ்டலில் ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் கேட்கும்போது ஒரு ரூம் நம்பர் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க. இதை பார்த்துட்டு திரும்பவும் அந்த ரிசப்ஷனில் போய் கேட்டா இது ஒன்றும் ஹோட்டல் ரூம் இல்லை, ஹாஸ்டல் ஷேர் பண்ணி தான் தங்கணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவளுமே வேறு வழி இல்லாமல் அந்த ரூமுக்கு திரும்ப போகிறா. அங்கே டாக்கான்ற ஜப்பான்காரன் வந்து நான் பார்ட்டிக்கு போகிறேன் நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேட்குறா. இவளுமே பயத்தில் எதுவுமே பேசல. அதை பார்த்துட்டு அவன் கம்முன்னு போயிடுறான். தூங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா இவளுமே வெளியே ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே போய் படுத்துக்கிறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க, நாங்கள் 3 பேருமே வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதனாலுமே அவள் உள்ளே போய் ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிடுறா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க பாத்ரூம்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ராணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே ரூம்குள்ளே இருக்கிற 3 பேருக்கு சமைச்சு தராங்க. இதை பார்த்து அவங்களும் இப்படி தினமும் வீட்டில் சமைச்ச சாப்பாடு கிடைச்சா நாங்கள் தினமுமே வெளியே படுத்துக்குவோம், நீங்கள் சமைச்ச சாப்பாடு ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இதை கேட்ட அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ ராணி ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றா. சாப்பிட்டு ஹாஸ்டல் வந்து குளிக்கலாம்னு சொல்லி குளிச்சுட்டு இருக்கும்போது எதையோ பார்த்து பயந்துட்டு வேகமாக ஓடுறா. பார்த்து அந்த 3 பேர் என்ன அங்கே இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களும் பயந்துட்டு வேகமாக ஓடி போய் அந்த கட்டில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. கடைசியில் அங்கே இருக்கிற பள்ளி பார்த்தா பயந்துருப்பாங்க. மாற்றி நம்ம எப்படி பயந்துக்கிட்டோன்னு சொல்லி மாற்றி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயி இவங்க மேலே இருக்கிற பயமெல்லாம் போய் நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறா. கடைசியில் இந்த 3 பேர்த்துக்கிட்டையுமே நானே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறா.